இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல பார்வதிங்கிற பொண்ணை காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு சாகர நிலைமையில கிடக்குது. யாருக்கோ ஃபோன் பண்ணலாம்னு சொல்லி ஃபோன் எடுத்து ட்ரை பண்ணுது. பட் ஆனால் ஃபோன் போகிறது முன்னாடி அந்த பொண்ணு அங்கேயே செத்துருது. இந்த சீனை கட் பண்ணா துர்காவை காமிக்கிறாங்க. அதாவது நம்ம ஹீரோயின் அவசரமா மீட்டிங்க்கு ரெடியாகி போயிட்டு இருக்காங்க. உள்ள போனோடனே ஐயரா விசர் நீனா எதுக்கு வாட்ச் கட்டிருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. சாரன்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும் போது டைம் என்னாச்சுன்னு பார்த்தியா இல்லைன்னு சொல்லி கேட்டு ஹீரோயின் போய் அந்த ஒரு கான்ஃபரன்ஸில் உட்காடுறாங்க. அங்கே சீனியர் ஆஃபீஸர் ரொம்பவுமே கோமா பேசிட்டு இருக்காரு. ஏசிபி அர்ஜுனோட கேஸ் எடுத்து ரொம்ப நாள் ஆகுது, இன்னமும் என்ன ஒரு அப்டேட் நீங்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க, இதுக்கு மேலே இந்த கேஸ் ரொம்ப நாள் எழுதுச்சுன்னா இந்த கேஸை சிபிஐக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க, அப்புறமேட்டு உங்களில் சில பேருக்கு வேலை போகிறத கூட சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின்லாம் சொல்லிட்டு அப்புறமேட்டு எல்லாத்தையும் அனுப்பி விடுறாங்க. ஹீரோயினும் ஸ்ட்ரெயிட்டாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்வதி அந்த பொண்ணோட ஃப்ரெண்டும் வெளியே நின்றுட்டு இருக்க. இவங்களை கிராஸ் பண்ணி ஹீரோயின் போகும்போது எஸ்ஐ திலக் ஆப்போசிட்டில் வர எஸ்ஐ திலக் கிட்ட இவங்க என்ன ஒன் நைட் ஸ்டாண்ட் கேஸா அப்படின்னு சொல்லி கேட்க, மேம் உங்களுக்கு எப்படி மேம் தெரியும், இப்போ தான் மேம் கேஸ் கொடுத்துட்டு போகிறாங்கன்னு சொல்ல, சரி வா உள்ள அப்படிங்கிற மாதிரி உள்ளே கூப்பிட்டு போய் அந்த வருணோட கேஸை பற்றி விசாரிக்கிறாங்க. அதே டைம் சைமல்டேனியஸாக ஆதியும் காமிக்கிறாங்க. ஆதி அவனுக்கு ஒரு ஆர்டர்லாம் முன்னாடியே தெரிய வர அவன் கொஞ்சம் சீக்கிரமாகவே அவனோட ஆர்டர்ஸ் எல்லாமே டெலிவரி பண்ணிட்டு இருக்கான். ஒரு ரெஸ்டாரண்ட்லேருந்து ஆதி லவ் பண்ணுற பொண்ணு வெளியே வரதை பார்க்க இவனும் அதே டைம் அந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் அந்த பொண்ணு வரதுக்கு முன்னாடி போய் அந்த இடத்துல நிற்கிறான். அவன் நினச்ச மாதிரியே அவன் லவ் பண்ணுற பொண்ணும் வெளியே வருது. அதுக்கப்புறம் ஆதியும் கொஞ்சம் ஹாப்பி ஆயிடுறான். அதுக்கப்புறம் சாப்பிட போகிறான்னு சொல்லி எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ பாய் உட்காந்து மேட்ச்சில் பெட்டு கட்டிட்டு இருக்க. ஆதி உடனே நான் சொல்கிற மாதிரி பெட்டு கட்டுங்கன்னு சொல்ல பாயும் அதே மாதிரி கட்டுறாரு. பார்த்தா நம்ம ஆதி சொன்ன மாதிரி அங்கே நடந்திருக்கு. இதனால பாய்க்கும் ஒரு 5000 எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. அதுக்கப்புறம் பாய் சரி நான் டெலிவரி கிளம்புறேன்னு கிளம்ப ஆதிக்கு இன்னொரு விஷயமும் ஞாபகம் வருது. ஏன்னா போன டைம் இந்த மாதிரி பாய் கிளம்பி போகும்போது அவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். முன்னாடியே ஆதி போய் பாய் கிட்ட நீங்கள் இதுக்கு மேலே டெலிவரி பண்ணாதீங்க, உங்களோட டெலிவரி சேர்த்து நானே பார்த்துக்கிறேன், நீங்கள் ஃபஸ்ட்டு வீட்டுக்கு கிளம்புங்கன்னு சொல்ல பாய் எதுக்குடான்னு சொல்லி கேட்டேன். ஏன்னா எனக்கு ஒரு கனவு வந்துச்சு, அதில் காலிலேருந்து என்ன நினச்சோ அதெல்லாம் அப்படியே வந்துச்சு, கடைசியாக உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி கூட எனக்கு கனவு வந்துச்சு, தயவு செஞ்சு வீட்டுக்கு போயிருங்க பாய்ன்னு சொல்ல சரிடா நான் உனக்காக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி பாயும் கிளம்பி வீட்டுக்கு போகிறாரு. இப்போ ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயின் திலக் கிட்ட நீ மீட்டிங் போகும்போதும் சீனியர் ஆஃபீஸர் இப்படி தான் கோமாவே பேசினாரான்னு கேட்க, மேம் நான் மீட்டிங் போகல மேம் நீங்கள் தான் பண்ணீங்கன்னு சொல்ல அப்படியா, அப்போ தான் ஹீரோயினுக்கு நான் வருது இந்த டே லூப் ஆகுதுங்கிறது. அதுக்கப்புறம் வருணோட ஃபாதர் வந்திருக்காங்களான்னு சொல்லி கேட்க அவரும் வந்திருக்காரு. அவர்கிட்டையும் பேசிட்டு ஹீரோயின் அவங்களே அனுப்பி வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இதே மாதிரி இதுக்கு முன்னாடி நடந்த கிட்னாப் கேஸ்லாம் எடுத்து பார்க்குறாங்க. இது எல்லாத்துலேயுமே காமனாக ஒரு சில விஷயங்கள்லாம் மாட்டுது. அதுக்கப்புறம் இவங்க எல்லாத்தையுமே நான் விசாரிக்கணும்னு கேட்க அப்படின்னா அந்த பசங்களுக்கு எல்லாமே காமனாக ஒரு ட்ரக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த ட்ரக்ஸ் எங்கெங்கெல்லாம் விற்குதுன்னு சொல்லி பாருங்கிற மாதிரி அசைன்மெண்ட்டையும் கொடுத்துக்கிறாங்க திலக் கிட்ட. அதே மாதிரி ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல இருக்க அவருக்கும் ஃபோன் பண்ணி இந்த ஒரு ட்ரக்ஸ் எங்கெல்லாம் விற்குங்கிற மாதிரி அவங்க கிட்டையும் இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆல்ரெடி கிட்னாப் ஆகி ரிகவர் ஆனால் அந்த பசங்களோட அப்பா அம்மாவையும் அந்த பையனையும் பார்க்கணும்னு சொல்லும் போது அவங்களாம் கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க, அடுத்தடுத்த நாள் வரங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயின் எனக்கு இப்பயே பார்த்தாகணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே டைம் ஆதி இப்போ ஒரு சினிமா ஆடிஷன் அட்டன் பண்ணுறதுக்காக போகிறாரு. ஏன்னா போன டைம் போயிருப்பார்ல அந்த ஒரு ஸ்கிரிப்ட்லாம் ஞாபகம் இருக்க இதை கொண்டு போய் அப்படியே ஆடிஷனில் சொல்லலாம், நாங்கள் ஈவினிங் ரிசல்ட்டை சொல்கிறேன்னு சொல்லி ஆதி அமுச்சு விட்றாங்க. ஈவினிங் ஆதிக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து இந்த ஒரு ஆடிஷனில் செலக்ட் ஆகிட்டீங்க, உங்களை டேரக்டர் ஒன்றே பார்க்கணும்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஆதியோட ஃப்ரெண்டு வேகமாக ஓடி வந்து பாய்க்கு அடிபட்டுருச்சுன்னு சொல்ல என்ன சின்ன அடிதானு சொல்லி ஆதி கேட்கும் போது இல்லை பாய் இறந்துட்டாருன்னு சொல்ல ஆதிக்கு உடனே ஷாக் ஆயிடுது. ஆதி கிளம்பி போய் பாயை பார்க்குறாரு. அங்கே எல்லாமே உட்காந்து அழுந்துட்டு இருக்க. இவரோட சாவுக்கு நான் தான் காரணம், நான் தான் ஒரு வீட்டுக்கு போன்னு சொல்லி அனுப்பிவிட்டுன்னு சொல்லி ஆதி ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கேன். ஆதியோட ஃப்ரெண்டும் உன் மேலே தப்பு இல்லடா, ஓடிட்டு அந்த பஸ்ஸுக்காரன் தான் விட்டான், அதனால தான் பாய் வச்சுட்டாரு, இதுக்கு நீ தான் காரணம் ஏதோ நினச்சிட்டு இருக்காதுங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறான். அதே டைம் சைமல்டேனியஸாக இப்போ ஹீரோயினை காமிக்கிறாங்க. அங்கே வருணோட அப்பா வேகமாக ஓடி வந்து எனக்கு ஒரு த்ரெட் அண்ட் மெயில் வந்துருக்குன்னு சொல்லி காமிக்க ஹீரோயின் அதை பார்த்துட்டு இருக்கும்போது வெளியே ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபோன் கடைக்காரனை காமிக்கிறாங்க. இவன் தான் வருங்கிற பையனை வந்து கடத்தி வச்சிருப்பான். வருணோட அப்பா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்தது, அதுவும் இல்லாமல் சிசிடிவி கேமராலாம் பார்த்துருப்பான்ல, இதெல்லாம் பார்த்து இவனுக்கு டென்ஷனாக வருணை அங்கேயே கொண்டுறான். கொண்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி போட்டு போக அதை கரெக்டாக ஹீரோயினும் வருணோட அப்பாவும் வேகமாக வெளியே போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வர போய் அந்த மூட்டையை ஓப்பன் பண்ணி பார்த்தா வருண் தான் உள்ளே இருக்கிறான். உடனே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. உடனே உள்ளே போய் ஆஃபீஸில் உட்காடுறாங்க. அதே டைம் சைமல்டேனியஸாக ஆதியும் காமிக்கிறாங்க. ஆதி நைட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி டேரக்டர் சந்திக்கிறது லேட்டாக தான் போகிறாரு. டேரக்டர் ஆதி ஒரு சீன் நடித்து காமிக்க சொல்ல ஆதி கொஞ்சம் திணறான். அதை பார்த்தோன்னே ஆல்ரெடி டென்ஷனில் இருக்கிற டேரக்டர் டைமுங்கிறது ஒரு டைம் தான் வரும், நீ இந்த டைமை வேஸ்ட் பண்ணிட்டா இதுக்கு மேலே உனக்கு சான்ஸ் கிடையாது, வெளியே போ அப்படிங்கிற மாதிரி அனுப்பி விட்டுறாரு. அதே அந்த ஒரு சோகத்திலே வெளியே வீட்டுக்கு போய் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காரு. நம்மளால தான் பாயும் செத்துட்டாரு, இந்த டேரக்டர் வேற திட்டின காணல, ஆல்ரெடி இந்த டே லூப் ஆகுற மாதிரி ஆதிக்கு தோண்ட ஒரு நம்ம செத்தம்னா திருப்பி வருவோமோ அப்படிங்கிற ஒரு இதில் ஆணியை எடுத்து கையில் சுற்றிக்கிட்டு போய் சுவிட்ச் பாக்ஸில் கரெக்டாக கையை ஓடுறாரு.
சைமல்டேனியஸாக ஹீரோயினும் டைம் 12 ஆகிறதுக்கு முன்னாடி இந்த டே தான் ஆல்ரெடி லூப் ஆகுதுல, அப்போ நம்ம திருப்பி சூசைட் பண்ணிட்டு நம்ம திருப்பி வருவோம்னு சொல்லி எடுத்து கரெக்டாக அவங்களோட ஹெட்டில் வைக்கிறாங்க. 2 பேரும் கரெக்டாக 12 மணிக்கு ஆதி அந்த சுவிட்சை போட ஆதிக்கும் பார்த்தீங்கன்னா ஷாக் அடிக்குது. இந்த பக்கம் ஹீரோயினும் கரெக்டாக சுட்டுறாங்க. சீன் இங்கே கரெக்டாக கட் ஆகுது. இதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த டே லூப் ஆச்சா இல்லை என்ன ஆச்சுங்கிறது அடுத்த எபிசோடில் தான் நண்பா தெரியும். இப்போ நம்ம 3rd and 4th எபிசோடு இந்த ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம். அடுத்தடுத்த எபிசோட்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை அழுத்தி வைங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது, போய் மறக்காம செக் பண்ணி பாருங்க நண்பா.